ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காய புளிக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த குழம்பு செஞ்சாலும் அதுக்கு முன்கூட்டியே வந்து நம்ம வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருவோம். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், புளி, வரமிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ புளியை மட்டும் ஊற வச்சுக்கலாம். நம்ம வீட்டு வந்து புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது. அதனால் கம்மியான புளி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த புளிக்குழம்பு வந்து நான் வந்து மண்சட்டி தாங்க செய்ய போகிறேன். அடுப்பத்தை வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடிருச்சு. எண்ணெய் விட்டுக்கோங்க. தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட வந்து உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நான் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் வந்து நான் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் தான். நல்லா உருண்டை உருண்டையாக இருக்க வெங்காயம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து உடையாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த புளிக்குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட வந்து நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்குறப்ப நல்லா கீரி சேர்த்துக்குங்க. 2 கீரி சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்த முன்னாடி நான் பூண்டும் சேர்க்குறேன். பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு சேர்க்குறேங்க. இது கூட 2 வரமிளகாய் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வந்து வதங்கியிருக்கு. இந்த டயத்தில் வந்து நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா பொரியணும். நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம். இந்த வத்த குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பழம் எடுத்திருந்தேங்க. அதில் ஒரு பழத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து வரமல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த டயத்தில் நீங்கள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் சேர்க்காமல் வதக்கி விட்டுட்ருக்கேன். இப்போ தாங்க நான் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். அதுவும் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டாச்சுங்க. இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்தப்ப நல்லா பிரட்டி கொடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பின்னாடி குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. இந்த புளிக்குழம்பு எந்த அளவுக்கு வற்றுதோ அந்தளவுக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு நல்லா கமகமன்னு வாசமாகவும் இருக்குது. இந்த டயத்தில் புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாச்சுன்னா காரமும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. குழம்பை மட்டும் நல்லா கொதிக்க விடலாங்க. குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. வெங்காயம் பாருங்கள், உடையாமல் முழுசு முழுசாகவே அப்படியே இருக்குது. குழம்பு நல்லா வத்திருச்சு. இந்த டயத்தில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி கொடுத்துக்கலாம். புளிக்குழம்பு, வத்த குழம்புலாம் நல்லா கெட்டியாக இருந்தால் தாங்க சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து கொதிக்க விட்டு வத்த விடுறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி வந்து மண்சட்டியில் செஞ்சுருக்கோம். எல்லோரும் வந்து வத்த குழம்புக்கு, புளிக்குழம்புக்கெல்லாம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்ப்பாங்க. நம்ம காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக சேர்த்தனால வெல்லம் சேர்க்கல. உங்களுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்கோங்க. குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை மட்டும் தூவினா சூப்பராக நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். குழம்புலாம் நல்லா வத்தி கெட்டியாக இருக்குங்க. இதுலேருந்து ஒரு 1/2 கரண்டி வந்து நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயில் அப்படியே மேலாக மிதந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க. இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.